இந்த கொஸ்டினுக்கான தரமான ஷார்ட்கட் தான் பார்க்க போறோம். கவனிங்க, என்ன கொடுத்துருக்காங்க? a into adjoint of a equal to 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் மேக்னிடியூட் ஆஃப் a into adjoint of a கேட்டிருக்காங்க. புரியுதா? இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணோம்? இந்த வேல்யூ ஃபைண்ட் பண்ணோம். ஓகேவா? இப்போ இது நல்லா பாருங்களேன். இதுல இருந்து 3 நம்ம காமன் எடுக்கலாமா? இப்போ இதுல பாருங்க, இதுல இருந்து நம்ம 3 காமன் எடுத்துட்டோம்னா 1 0 0 சொல்லிட்டு வந்துடும். இது நம்ம எப்படி எழுதலாம்? 3 into i எழுதலாம். இது கிளியர் ஆயிடுச்சா? இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்க, a adjoint of a தானே இது. அப்ப நம்ம இது எப்படி எழுதலாம்ல? a into adjoint of a வேல்யூ என்னன்னு ஆயிடும்பா? ஈக்குவல் டு 3i ஆயிடும். ஸோ இதான் இங்க ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கு. அப்போ 3i ஆயிடுச்சு. கிளியரா? நம்ம என்ன தெரியும்? we know that a into adjoint of a equal to magnitude of a into i எழுதலாம். கரெக்டா? அப்ப இந்த வேல்யூ நம்ம 3i கண்டுபிடிச்சிட்டோம்ல. அப்ப 3i equal to magnitude of a into i வந்துருமா? which implies that magnitude of a equal to 3 வந்துச்சு. அப்ப magnitude of a ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், 3 கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப modulus of adjoint of a தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். நமக்கு தெரியல, we know that magnitude of adjoint of a equal to modulus of a n minus 1. இங்க என்னன்றது என்னப்பா? ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ். இங்க ஆர்டர் என்னது? 3x3. அப்ப இது எப்படி மாறும்? ஈக்குவல் டு மேக்னிடியூட் ஆஃப் a, என்னன்னா அங்க 3 தெரிஞ்சிச்சு, மைனஸ் 1. ஸோ மேக்னிடியூட் ஆஃப் a இப்பதான் கொண்டாந்து முடியும் கண்டுபிடிச்சோம் 3ன்னு சொல்லிட்டு. அப்ப 3 பவர் 3 மைனஸ் 2 வந்துடும். ஸோ அப்ப என்ன வந்து போது? 3 ஸ்கொயர் பண்ணா 9. நம்ம என்னப்பா சொல்லியிருக்காங்க? ரெண்டுத்தையும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. மேக்னிடியூட் ஆஃப் a ஓட வேல்யூ என்னது? 3. ஸோ இதோட வேல்யூ என்னன்னு கிடைச்சிருக்கு? 9. ஸோ 3 + 9 எவ்வளோப்பா? 12ன்றதா இதுக்கான சரியான ஆன்சர்.